ஏன்பா இந்த வாடகைக்கு வீடு கிடைக்குமா? கிடைக்கும். நீ எவ்வளவு வாடகை கொடுப்பா? வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வாடகை கொடுக்குறேன்பா. இந்த வீட்டுக்கு எவ்வளவு வாடகை தருவா? இந்த வீட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா போதுமாப்பா? சரி கொடு. என்னப்பா சொன்னேன்னு ஒத்துக்கு நீங்க அட்வான்ஸ் ஆடுப்பா. அட்வான்ஸ்லாம் வேணாம், வாடகை மட்டும் கொடு. இப்போ 1000 ரூபாய் இருக்குது, மிச்ச காசு வீட்டு வாங்கினா தட்டுமா? சரி கொடு. இந்த வீடு சுத்தி பார்க்கலாமா? இந்த பக்கம் வழி ஆசிக்குதுப்பா, அப்படியே போய்யா சுத்தி நான் தெருக்காவா. அட பின்னால் இல்லப்பா, உள்ள சுத்தி பார்க்கலாமாப்பா? உள்ள சுத்தி பார்க்கணுமா? இதோ இரு. நான் உள்ள சுத்தி பார்க்கணும்னா உள்ள போறா போல. இந்தாப்பா நல்லா பாரு. நான் இது சுத்தி தரீங்க. டெமோ தேவியா, நீ தான் சுத்தி பார்க்கணும்னா அதான் உள்ள இந்த சுத்தி எடுத்துனா. நான் வீட்டை சுத்தி பார்க்கலாம்னா அதுக்குதான் இந்த பக்கம் வழியில சுத்தினு சொன்னல. யாரா இது? வாடிக்கு வீடு வேணுமா வந்துக்கிறாங்க. நான் வாடிக்கலப்பா, வீடு எதிர்பார்க்கறா. 5000 ரூபாய் வாடகை தாங்க. இந்த வீடு ஓகேவா? அதை வாங்க சொல்லிட்டு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். ஓஹோ, 1000 ரூபாய் நீ வாங்கினியாடா? ஆமா, என் பங்கு வாங்கினா. சரி, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு. நான் வீட்டுக்கு போய் தான் வரணும். அப்ப நீ எனக்கு 1000 ரூபாய் கடை. ஏப்பா வீட்டுக்கு போய் எடுத்துன்னு கொடுக்குறேன்பா. அவன் கொடுத்த காசுல ஒரு 500 ரூபாய் கொடுறா. அவன் குத்தோ நீ தந்துடுறேன் நானு. நீ கொடுத்த 1000 ரூபாய் அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டேன். நீ 500 ரூபாய் கடை எனக்கு. நீ எனக்கு வீட்டுல இருந்து வந்த உடனே 1000 ரூபாய் தரணும், புரியுதா? ரொம்ப குழப்பமா இருக்குது. வீடு சுத்தி பார்க்கணும். இந்த பக்கம் வழி இல்ல, அப்படி போயிட்டு அப்படி வந்து சுத்தி பாக்குறியா? நான் உள்ள சுத்தி பார்க்கணும். டேய், அது உள்ள இருந்து எடுத்து வந்து சுத்தி தானே? ஆமா, உள்ள இருந்து எடுத்து வந்தேன். டேய், அதை கொடு. டா பார். அப்பா என்னப்பா நீங்க உள்ள சுத்தி பார்க்கணும், சுத்தி காமிக்கிறீங்க. உன்னை பார்த்தா வீட்டுக்கு வாடகைக்கு வந்த மாதிரி தெரியல. சரி, நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுக்க தேவையில்ல, நான் போறேன். நான் அவன் போயிட்டான். டேய், காசு எப்ப தருவா? வாடி காசு தானா? டேய், நீ தான் வீட்டுக்கு வாடி வரலன்னு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு கொடுத்தா 500 ரூபாய் கொடு. ஏப்பா நான் இப்ப வீடு வாடிக்கு வரல, நான் சுத்தி பார்க்கணும் கேட்டான். ஆஹா, உனக்கு வேலைக்கு ஆகுது. நீ சுத்தி கொடு. இந்த பக்கம் வந்து கை கால வச்சிரும் போடா. கை கால வச்சிருவியா? டேய் அந்த 1000 ரூபாய் கூட. வாய் வெத்தல் பாக்கு போட்டுக்கோ. நீ தான் எனக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். இவ்வளவு நேரம் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. டேய் நான் 1000 ரூபாய் காசு கொடுத்தேன்டா. போறியால சுத்திலே போடுவா போடா.